வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்டதின் பலனாக இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் உடல் கஷ்டமும் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் என எல்லா துயரங்களும் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகிறது. இனிமேல் உன் வாழ்வில் சகல நலமும் வளமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதித்து உன் வீட்டில் உன் மனம் மகிழும்படியாக உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலும் இதை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் என்று நம்பு. ஒரு விஷயத்தை நம்மால் செய்ய முடியும், நாம் இதை சரியாக செய்வோம் என நீ முழுவதுமாய் நம்பும் போது உன் மனமே அதை செய்து முடிப்பதற்கான வழிகளை உன் கண்களில் காட்டும். நீயும் அத்தனையையும் சரியாய் சிறப்பாய் செய்து முடித்து உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொள்ளலாம். என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் மாறப்போகிறது. என் பாதத்தை தொட்ட இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையவே நான் தலைகீழாக திருப்பி போட போகிறேன். கோடி கோடியாய் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடந்து சகல ஐஸ்வர்யங்களோடு சந்தோஷமாய் சௌபாக்கியவதியாய் நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்காக தான் என் பாதம் தொட்டு ஆசி பெறச் சொன்னேன். உன்னை ஏமாற்றியவன் உன்னை விட மிக மோசமான நிலைமைக்கு போய் மிகவும் கஷ்டப்படுவதை நீ பார்க்கத்தான் போகிறாய். எந்த அளவுக்கு நீ உண்மையாக வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு மற்றவர்கள் உன்னை ஏமாற்ற நினைப்பார்கள், உன்னை கோழையாக்க நினைப்பார்கள், துரோகம் செய்ய நினைப்பார்கள். எது எப்படி இருந்தாலும், யார் உன் வாழ்வில் என்ன வேலை செய்தாலும் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. ஏனெனில் கூட்டத்தோடு ஒருவராக, 100 பேரில் ஒருவராக எல்லாரும் செய்வதையே செய்யக்கூடிய ஆளாக நீ இல்லை. நீ தனித்து நிற்கிறாய். தனித்தன்மையோடு, தனித்துவத்தோடு, தனிச்சிறப்போடு தைரியமாக நிற்கிறாய். அப்படி இருக்கும்போது என் அருள் உனக்கு பரிபூர்ணமாக இருந்துதானே தீரும். 100 முறை நீ மனமுடைந்து போனாலும் 1000 முறை உன்னை மறுபடியும் உருவெடுக்க செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். உனக்கான வலிமையையும் நம்பிக்கையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கிறாய்? உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொன்னால் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த வராகி தாய் நான் வரப்போகிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறாய்? அது சரியாக நடக்குமோ நடக்காதோ, நல்லபடியாக நடக்குமா என்ற யோசனையும் குழப்பமும் உனக்குள் இருப்பது எனக்கு தெரியும். நீ நினைத்ததை கண்டிப்பாக நல்ல விதத்தில் நான் நடத்தி முடித்து கொடுக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே என் செல்லமே. உனக்கு துணை இருக்கும் இந்த வராகி அம்மா சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் உன் வாழ்விலிருந்து நீ விலக்கி வைத்தால் போதும். உன் வாழ்க்கையே பேரானந்தமாக மகிழ்ச்சிக்குரியதாக மாறிவிடும். கோபமும் பேராசையும், அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படுவதும், தவறான எண்ணத்தோடும் அகங்காரத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாது. இதெல்லாம் உன்னுடைய எதிரிகள். இந்த கோபம், பேராசை, தவறான எண்ணம், ஆணவம், அகங்காரம், பொறாமை, இந்த எதிரிகளிடம் நீ கவனமாக இருந்து அவர்களிடம் சேராமல் ஒதுங்கி இருந்தாலே, இந்த எந்த கெட்ட குணத்தையும் உனக்குள் அனுமதிக்காமல் நீ கவனமாக இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும். அனைத்தையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்கத் தொடங்கும். யார் உனக்கு உதவி செய்தாலும் ஒருபோதும் மறக்காதே. உனக்கு உதவி செய்பவர்களுக்கு திரும்ப நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இரு. யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் நீ ஏமாற்றிவிடக் கூடாது என் செல்லமே. இப்படி உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கத்தோடு, நல்லெண்ணத்தோடு நீ நடந்து கொண்டாயே ஆனால் அதற்குரிய பலன்களை மிக பெரிதாக உன் வாழ்வில் நீ அனுமதிக்க முடியும். உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் தானே பார்த்து பார்த்து உன் வாழ்வில் அனுமதிக்கிறேன். எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவியும் சரியான பிள்ளையாக வாழ வேண்டும்.
நீ என் மீது கொண்டிருக்கும் பக்திக்கு ஆட்பட்டு வசப்பட்டு உன்னால் கவரப்பட்டுதான் இப்போது உனக்காக ஆசீர்வதிக்க இந்த வராகியம்மா உன்னை பார்க்க வந்தேன் என் செல்லவே. என் ஆசீர்வாதம் பெற்ற நீ இனிமேல் உன் எதிர்காலத்தை பற்றி நினைத்து கவலைப்படவே அவசியமில்லை. முக்காலமும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா உன்னுடனேயே இருப்பேன். நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதப்படி நீ நீண்ட காலம் நீடூழியாக நல்ல செல்வத்தோடு நல்ல வளத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நீ வாழுவாய். நீ எந்த தவறும் செய்யாமலேயே யாராவது உன் தன்மானத்தை சீண்டும் வகையில உன்னை தவறாக பேசினால் நீ தைரியமாக எதிர்த்து நில். உன்னுடன் இருப்பது இந்த வராகியம்மா நான் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்லமே. நீ எதையும் தேடி போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு இந்த வராகியம்மா உன் வாழ்வில் அற்புதம் செய்ய போகிறேன். அதுவும் நீ பொறுமையாக இருந்தால் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். நீ எதிர்பார்த்த காரியத்தில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் அதை நானே முன்னின்று உனக்கு வெற்றிகரமாக நடத்தி வைக்கப் போகிறேன். உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு போகக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன்னால் முடியாத பட்சத்தில் அந்த நல்லதை செய்ய வேண்டிய பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருப்பேன். நீ என்ன செஞ்சாலும் செய்வதை துணிந்து செய். அடுத்தவர்கள் வந்து உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை. உனக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ யாரும் வந்து உனக்கு உதவப் போவதும் இல்லை. அப்படி இருக்கும்போது அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என நீ ஏன் யோசிக்கிறாய்? உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நீ பிறந்துள்ளாய். அதை புரிந்து கொண்டு யார் என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என்ன யோசிப்பார்களோ என அடுத்தவர்களை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய செயல்களையும் நீ பெற வேண்டிய வெற்றியையும் பற்றி யோசி. நீ யோசிப்பதையெல்லாம் உனக்கு நல்ல முறையில் வெற்றிகரமாக நான் முடித்து கொடுப்பேன். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான். இதை எப்போதும் ஞாபகம் வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இனி வரும் காலங்களில் கஷ்டம் 1 மடங்கு என்றால் சந்தோஷம் 10 மடங்கு உன்னை தேடி வரும். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ கேட்ட வரத்தை எல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்காக தான் என்னுடைய பாதத்தையே தொடச் சொன்னேன். எது நடக்க வேண்டும் என இத்தனை நாட்களாக காத்திருந்தாயோ அதை இப்போதே நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உனக்கான நல்லது செய்வதற்காக தான் நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என் தங்கமே.